ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை ரூடு மாஃபியா டேடியோட ஃபைனல் பார்ட்டை நான் ஹிட் பண்ணிருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்களை அப்பெல்லாம் நான் பேசுகிற பட்டோட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சேன் ரிலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள அப்பெல்லாம் ஜியாக்கு சிரிக்கிறத பார்த்துட்டு ஜேக்கு கொஞ்சம் ஷாக் ஆகி கன்னை அப்படியே கீழே இறக்கி வச்சபடி நேராக ஜாக்கிட்ட வந்துட்டு என்ன சொல்லிகிட்ருக்க, என்ன சொல்கிற, என்ன சொல்கிறேன்னா இப்போ பாரு உனக்கு ஒரு கால் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கரெக்டாக ஜேக்கோட மொபைல்லேருந்து கால் வேண்டாம். அந்த காலை பிக் பண்ணால் அது வீடியோ கால் தான். டேய் தான் ரோப்பு போட்டு ஹேண்ட்ஸு ஃபீட்டெல்லாம் கட்டி வச்சுருக்குது, டேப்பை போட்டு மவுட்டையும் கட்டியிருக்குது. இந்த மாதிரி கட்டி வச்சுருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு டேய் வந்து அந்த காரில் தான் கிட்னாப் பண்ணுறாங்களா அந்த மூமெண்ட்டுக்கு டேய் வந்து ஸ்ட்ரகிள்மெண்ட் பண்ணுறாரு. ரோப்பெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு ஸ்ட்ரகிள்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு இதோட டேயை மறந்துருச்சேக்கே, உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் பர்சன்டேஜ் சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி அந்த காலை லீ கட் பண்ணபடி டேயை லீ போட்ட பிளான் படி அதர் கண்ட்ரியில் இருக்கிற அவனோட சீக்ரெட் பிளேஸுக்கே கிட்னாப் பண்ணி கொண்டு போயிட்டான். இந்த மாதிரி லீ பேசின மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜேக்கு ரொம்ப ஷாக் ஆகி ஜாக் அடே பிளேஸில் டெட்டான மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு நேராக சுகாக்கிட்டையும் ஜிமினாக்கிட்டையும் வந்தா எங்கடா அட்டை அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இந்த மாதிரி லீ டேயை வந்து கிட்னாப் பண்ணிவிட்டு அதர் கண்ட்ரிக்கு அவன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறது கேட்டு சுகாவும் ஜிமினாவும் ஷாக் ஆனான். இப்போவே நம்ம அங்கே இருந்து அவன் இருக்கிற அந்த கண்ட்ரிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே கரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ராகி பாய்ஸஸ் எல்லாருமே கரெக்டாக நம்ம லீ இருக்கிற அந்த பிளேஸ் அந்த கண்ட்ரிக்கு என்ட்ராகிறாங்க. இப்போ லீ சைடை தான் காட்டுது. லீ கரெக்டாக நம்ம ஜாக்கு சொன்ன மாதிரி டேயை வந்த உடனே கில்லாம் பண்ணல, அவன் கில் பண்ணுறதா நினச்சிருந்தான். டேயை கிட்னாப் பண்ண இடத்துலையே கில் பண்ணியிருப்பான். ஆனால் நம்ம டேயை புஷ் பண்ணி இழுட்டு வீட்டிலே கொண்டு வந்து ஒரு ரூம்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்றான். இந்த மாதிரி தள்ளி விட்டான் அந்த ரூம் முழுக்க ஃபிலிக்ஸோட பிக்ஸாக இருக்குது. இதுதான் உன்னோட ரூம், நீ இங்கே தான் இருக்க போகிற. இந்த பிக்ஸை மட்டும் நோட் பண்ணிட்டு தான் உன் லைஃப் எண்ட் ஆகிற வரைக்கும் இருக்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன பண்ணுறீங்க, யார் நீங்கள் முதல்ல எடுக்காக்க என்ன இங்கே வந்து லாக் பண்ணுறீங்க, ஃபிலிக்ஸோட பிக் எடுக்கு இந்த ரூம் முழுக்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட என்ன மாதிரி பேசுனா ஃபிலிக்ஸ் உன்னோட ஹஸ்பண்டில் எப்படிலேருந்து அப்படிங்கிற மாரி டென்ஷன் ஆகி அவன் ஒரு டேட்டி பிடிச்சவன் அப்படி இப்படிங்கிற மாரி கோமா ஃபிலிக்ஸை திட்ட டேயை ஓங்கி ஒரு ஸ்லாப்டான் வச்ச வெகட்டிலே டே அப்படி ஃப்ளோரில் போய் விழுந்தான். ஏன் முன்னாடியே ஏன் பிரதரை டேட்டி பிடிச்சவனுக்கிறியா, உண்மை அடானடா அவன் டேட்டி பிடிச்சவன் தானடா அப்படிங்கிற மாரி சொன்னான். ஓகே, நீ கோவத்தில் கட்டுற, இனி நீ என்றைக்குமே உன் ஃபேமிலி மெம்பர்ஸையும் சரி உன் மாமனையும் சரி உன் பேரண்ட்ஸும் சரி இனி பார்க்கவே முடியாது. உன் லைஃப் எண்ட் ஆகிற வரைக்கும் இந்த ரூம்குள்ளே இருந்தபடி என்னோட ஃபிலிக்ஸோட பிக்கு தான் பார்த்துட்ருக்க போகிற. இவன் மட்டும்தான் உன்னை சுற்றி சுற்றி இருக்கிற மாதிரி தான் உனக்கு திங்க் ஆகணும். இந்த ரூமில் நீ ஃபிலிக்ஸோட பிக்கு கூட தான் டைட்டை ஸ்பெண்ட் பண்ண போடுற அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணால் என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக வந்து அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணதுக்கும் ட்ரை பண்ணுறாரு. பயங்கரமாக நாக் பண்ணுறாரு. என்ன சொல்கிறேன், நான் என்னோடய பேரண்ட்ஸ்கிட்ட போகணும், என் ஹயாங்ஸ்கிட்ட போகணும், நான் எந்த தப்புமே பண்ணல, ஓம் பிரதர் தான் தேவையில்லாமல் என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணா, டோரை ஓப்பன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்மகிட்டே கட்டுன்னு கட்டிட்டு அந்த டோர் பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. சுற்றி நோட் பண்ணால் அந்த ரூம் முழுக்க பெட் இருக்குது, ஒரு பெட்ரூம் செட்டு தான், பெட்ரூம் மாதிரி எல்லா திங்ஸுமே இருக்குது, ரெஸ்ட் ரூம் கூட இருக்குது. ஆனால் அந்த ரூம் முழுக்க ஃபிலிக்ஸோட பிக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி எங்கே திரும்பினாலும் அங்கெல்லாம் ஃபிலிக்ஸ் இருக்கிறத பாடுது டென்ஷன் ஆகி அப்படியே அவருக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆகுது. ஃபிலிக்ஸோட பிக்கை பார்க்க எதை நம்ம பாய்ஸஸ் மறக்க வைக்கணும்னு அவ்வளோ ஸ்ட்ரகிள்மெண்ட் பண்ணி வீட்டுக்கெலாம் கூட்டு போனாங்களும் அந்த மூமெண்ட்டை திரும்பவும் ரீகாப் பண்ண வச்சுட்டாங்க. ஃபிலிக்ஸோட பிக்ஸை சுற்றி இருக்கிற மூமெண்ட்டுக்கு நம்ம டேக்கு ஒரு மாதிரி மென்டாலிட்டிக்காக அட்டாக் ஆன மாதிரி ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகுறாரு. ஐஸை க்ரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி நான் எதையும் பார்க்க மாட்டேனுங்கிற மாரி இந்த மாதிரி இருந்தால் பாய்ஸஸ் எல்லோரும் கரெக்டாக அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே ஜின்னு வாரமும் ஒரு பிளேஸில் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருப்பாங்களா ஒரு ரூமில், அந்த ரூம்குள்ளே கரெக்டாக என்ட்ராகிறாங்க. இந்த ஃபாரஸ்ட்டு தானே, இந்த ஃபாரஸ்ட் தான் அது இருக்குதுல்ல அதான் பில்டிங், அங்கே தான் டே இருக்கணும். இப்போ என்ன பண்ண, இப்போவே நான் அங்கேருந்து போய் டேயை ஸ்டே பண்ண போகிறேன். தேவையில்லாமல் இப்போல்லாம் திங்க் பண்ணாத ஜேகே, இது மார்னிங் ஆஃப்டர்நூன் தான் ஆகுது, நம்ம நைட்டு டைம் தான் அந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராக முடியும். நைட்டு டைட்டில் என்ட்ராக சொல்ல தான் மற்ற பாடிகார்ட்ஸ் நம்மளை நோட் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் நீ வெயிட் பண்ணு,
ஆனால் அங்கே என் டே என்ன மாதிரி என்ன பொசிஷனில் இருப்பான்னு தெரியலையே. நான் இப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக டே சேஞ்ச் பண்ணி அவனை காலேஜுக்கே அனுப்புனேன். அவன் என்ன மாதிரி டே டார்ச்சர் பண்ணுறான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நோட் பண்ணால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது, நைட்டும் ஆகுது. அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ரு ஆகலான்ங்கிற மாதிரி பாய்ஸஸ் கரெக்டாக என்ட்ரு ஆகுறாங்க. ஆனால் பட் அங்கே நிறைய பாடி கார்ட்ஸ் இருக்கிற மூமெண்ட்டுக்கு டக்குன்னு உள்ள என்ட்ரு ஆக முடியல. அப்படியே திரும்பவும் அங்கே ஸ்டே பண்ணுற ரூமுக்கே வராங்க. பிளான் இல்லாமல் நம்மளால் அந்த ரூம்குள்ளே போக முடியாது. பிளான் வேணும். நம்ம அந்த பிளேஸ்க்கு வந்துட்ட பாட்டு லீவ் வந்து டேயை கில் பண்ணிடக்கூடாது. அதனால இதை பிளான் பண்ணி தான் பண்ணணும். பிளான் ஏதாவது பண்ணிட்டு போகணுங்கிற மாதிரி இப்படி எல்லாருமே ஏதோ பிளான் போடுறாங்க. இந்த மாதிரி பிளான் போட்டால் 2 days ஆயிடுச்சு. 2 daysமே இந்த பிளேஸ்லேருந்து எப்படியாவது நமக்கு கரெக்டான டைம் கிடைக்குமானுங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தா 2 daysமே நம்மகிட்டே அதே ரூமுக்குள்ளே அதே டோர் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு. டோர் கீழே சின்னதாக ஒரு டோர் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி தான் டேக்கான ஃபுட்டு வாட்டர்லாம் கொடுக்குறாங்க. டே எதையுமே சாப்பிடல, ஃபுட்டு எதையுமே எடுத்துக்கல. வாட்டரை மட்டும் அப்பப்போ எடுத்து ஸ்கிப் பண்ணி குடிச்சிருக்காரு. இந்த மூமெண்ட்லேயே டே ஐஸை ஓப்பனே பண்ணலை, கிரிப்பாக க்ளோஸ் பண்ணியிருக்காரு. போடா குறைக்கி ஐஸை நம்ம ஓப்பன் பண்ணிடுவோங்கிறதுக்காக ஏதோ பக்கத்தில் இருக்கிற ஒரு கர்ச்சிப் மாதிரி ஒரு துணி மாதிரி இருக்குது, அதை எடுத்து ஐஸை கிரிப்பாக கட்டிக்கிறாரு. என்னை சுற்றி இருக்கிறது ஃபிலிக்ஸோட பிக்கை பார்க்க சொல்லலாம். அன்னைக்கு அவன் ப்ளே பண்ண மூமெண்ட்டு தான் நம்ம டேக்கு ஃபுல்லாக திங்க் ஆகுது. இந்த மூமெண்ட்டில் டே அந்த பிக்ஸை பார்க்கக்கூடாதுன்னு டேயோட ஐஸையே கிரிப்பாக கட்டிக்கிறாரு. இந்த மாதிரி கட்டிட்டு அமைதியாக அந்த டோர்கிட்டே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தான் 2 days அப்படியே மூவ் ஆன் ஆகுது. இன்றைக்கி நைட்டு தான் இவங்க ஒரு பிளான் போட்டபடி கரெக்டாக அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. தனித்தனியாக பிரிஞ்சு என்ட்ரு ஆகுறாங்க. இப்போ பாய்ஸஸ் எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு போகிறாங்க. நாம்ஜூன் ஒரு டீமாகவும், அப்புறம் நம்ம ஜேகப்பும் வைனும் ஒரு டீமாகவும், நம்ம சுகாவும் ஜிமினா ஒரு டீமாகவும், ஜேகேயும் மார்க்கும் ஒரு டீமாகவும் அந்த ஃபாரஸ்ட்டில் தனித்தனியாக பிரிஞ்சு அங்கே ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்க பாடி கார்ட்ஸை கில் பண்ணிவிட்டு டேரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகணுங்கிறது தான் பிளான். அந்த பிளான் படியும் இந்த மாதிரி பாய்ஸஸ் எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்ச பொசிஷன்லேயும் ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆனபடியே பேசிகிட்டு இருக்காங்க. டேய், நான் அந்த பிளேஸ்கிட்ட வந்துட்டேன். இங்கே ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருந்த பாடி கார்ட்ஸை நான் நானும் நோட் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன, ஒவ்வொரு பர்சன்ஸையும் அட்டாக் பண்ணி கில் பண்ணிவிட்டு டேயை குயிக்காக சேவ் பண்ணணும். கிட்டத்தட்ட 1 week ஆயிடுச்சு. என்ன பொசிஷனில் இருக்கான்னு தெரியல. ஏதாவது நம்ம பண்ணியிருப்பானுங்கிற மாதிரி ரொம்ப பயமாகவும் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி 1 by 1 பேசின பொசிஷன்லேயும் பாய்ஸஸ் அப்படியே அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற பாடி கார்ட்ஸை அட்டாக் பண்ணி கில் பண்ணப்படி சின்னதாக சவுண்டு கூட வெளியே வராத அளவுக்கு நெக்கில் செஸ்லலாம் நைஃபை சுருகினபடி அப்படியே ஃப்ளோரில் படுக்க வச்சபடியே அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் ஆகுறாங்க. இந்த மாதிரி மூவ் ஆனா பாய்ஸஸ் கூடயே பாய்ஸஸோட பாடி கார்ட்ஸுமே ரொம்ப அதிகமான பர்சன்ஸ்லாம் கிடையாது, கொஞ்சம் பர்சன்ஸோட தான் என்ட்ரு ஆகுவாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா கரெக்டாக அந்த பில்டிங்கிட்டே என்ட்ராயிருப்பாங்க. நம்ம எல்லாருமே இந்த பிளேஸ்க்கு வந்துச்சு. இப்போ பில்டிங் எத்தனை ஃப்ளோர் இருக்குதுன்னு தெரியல. கண்டிப்பாக எப்படியும் இந்த பிளேஸில் 4th floor மேலே இருக்குங்கிற மாதிரி ஆரம்பிங்க. நீங்கள் சொன்னீங்களே, அப்போ ஒவ்வொரு ஃப்ளோரை செக் பண்ணுவோம். நானும் சுகாவும் கீழே இருக்கிற ஃப்ளோரை செக் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவும் சுகாவும் சொன்னால் கீழே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்த மொத்த பாடி கார்ட்ஸுமே கில் பண்ணிட்டாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினாவும் சுகாவும் 1st floor, நம்ம நாம்ஜூன் 2nd floor, அப்புறம் நம்ம ஜேக்கு போயினும் 3rd floor, நம்ம ஜேகே வந்துட்டு 4th floor. இந்த மாதிரி ஆளுக்கு ஒவ்வொரு ஃப்ளோரில் போய் செக் பண்ணி தேடுவோங்கிற மாதிரி இப்படி கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ள நம்ம பாய்ஸஸ் மட்டும், பாடி கார்ட்ஸ்லாம் கிடையாது, பாய்ஸஸ் மட்டும் என்ட்ரு ஆகுறாங்க. பாடி கார்ட்ஸ் அவ்வளோ பேரையும் நோட் பண்ணிவிட்டு இந்த பில்டிங்கை மட்டும் சுற்றி கவர் பண்ணிடுங்க. யாருங்கிறது தப்பிக்கக்கூடாது, முக்கியமாக அந்த லீ தப்பிச்சிடக்கூடாது, அந்த லீயை கில் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கே தேடிட்டு இருக்க சொல்ல லீ தப்பிச்சு போயிடக்கூடாது இல்லை, இங்கேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடக்கூடாதுல்ல அந்த மூமெண்ட்டுக்கு. இந்த மாதிரி பில்டிங்கை மட்டும் நம்ம பாய்ஸஸ் கூட வந்த பாடி கார்ட்ஸ் கவர் பண்ணப்படி கன்னை ரோல் பண்ணப்படி நின்னா இங்கே நடக்கிற மற்ற மூமெண்ட்டையுமே லீ நோட் பண்ணப்படியே தான் இருக்கிறான். இந்த மாதிரி நோட் பண்ணப்படி வில்லத்தனமாக ஸ்மைல் பண்ணப்படியே இருந்தால் கரெக்டாக நம்ம பாய்ஸஸ் ஒவ்வொரு பிளேஸில் தேடிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி என்ட்ராகி அட்டாக் பண்ண வர பர்சன்ஸை ஷூட் பண்ணி கில் பண்ண பொசிஷன்லேயும் நேராக மூவ் ஆனானா இப்போ சுகாவும் ஜிமினாவும் 1st floor இருக்கிற அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸை கில் பண்ணப்படி ஒவ்வொரு ரூம் டோரையாக ஓப்பன் பண்ணிட்டே தேடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நாம்ஜூனும் ஜேகப்பும் இனிமே ஆப்போசிட்டில் அட்டாக் பண்ண வர பர்சன்ஸை கில் பண்ணிவிட்டு
ஒவ்வொரு ரூம் டோரையும் ஓப்பன் பண்ணி டேயை தேடிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி தேடிட்டு இருந்தேன். ஜேகே இப்போ 4th ஃப்ளோருக்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரான பொசிஷன்லேயும் ஒவ்வொரு பிளேஸ்லையா நம்ம டேயை தேடினபடி ஆப்போசிட்டில் வர பர்சன்ட்டை ஷூட் பண்ணபடி வந்தோம். கரெக்டாக லீ இருக்கிற ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறான். நிறைய பாடிகார்ட்ஸ் அந்த ரூமை விட்டு அப்படியே வெளியே வந்து என்னோடய பாஸ் உன்னை மீட் பண்ணணுமா அப்படிங்கிற மாரி ஜேகேயை பார்த்து பேச, ஜேகே அப்போ லீ அண்டர் ரூமுக்குள்ளே தான் இருக்கிறான். ஒரு வேளை டே அண்டர் ரூமுக்குள்ளே தான் இருந்தாலும் இருப்பான் அப்படிங்கிற மாரி டே இருக்கிற ரூம் டோரை தான் நம்ம ஜேகே ஓப்பன் பண்ணவே வந்துருப்பாரு. அந்த டோரோட பிடி இருப்போம்ல, அந்த டோரை பிடிச்சி ஓப்பன் பண்ணுவோம்ல, அதில் தான் ஜேகேவோட ஹேண்ட்ஸ் இருக்குது. இப்போ டோரை ஓப்பன் பண்ணால் டே அவர் இப்போ பார்த்துருவார். ஆனால் பட் இந்த மாதிரி பாடி கார்ட்ஸ் அவ்வளோ பேர் என்றானதை பார்த்துட்டு டோரை ஓப்பன் பண்ண வேண்டிய ஜேகே டோரை விட்டு அப்படியே மூவ் ஆன் ஆகுறாரு. மூவ் ஆன் ஆகி, ஓகே நான் உன் பாஸை மீட் பண்ணதுக்கு எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஆனால் என்கிட்ட தேவையில்லாமல் நீங்கள் யாராவது ப்ராப்ளம் ஆனீங்க, நான் உங்கள் மொத்த பர்சன்ட்டையும் கீல் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே பேசினபடி கரெக்டாக அந்த டோரை விட்டு வெளியே டோரை விட்டு மூவ் ஆன் ஆக வர அந்த மாதிரி மூவ் ஆனா டேக்கு டோர் பக்கத்துலேயே உட்காந்துருக்கவருக்கு ஜேகேவோட வாய்ஸ் நல்லா கேட்டு, மாமா மாமா நீயா மாமா நீ இங்கே வந்துருக்கே அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த டோரை விட்டு எழுந்துக்க ட்ரை பண்ணுறாரு. எழுந்து டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி ட்ரை பண்ணால் அதுக்குள்ளே நம்ம ஜேகே லீ இருக்கிற ரூம்குள்ளே என்ட்ராயிருவார். இந்த மாதிரி என்ட்ரானா கரெக்டாக பாடி கார்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 20 மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க. லீ கரெக்டாக அவனோட ஃபேஸ் இப்போ லீனா யாருங்கிறத ஜேகே மார்க் 2 பேருமே நோட் பண்ணுறாங்க. எத்தனை டைம் நீ ஹவுஸுக்குள்ளே வந்தடா? டே ஃபிலிக்ஸோட பிரதர் நீடா லீயாடா? எங்ககிட்டயும் உன்னையும் உன்னோட அந்த லுக்கை மட்டுட்டே மறைச்சி இந்த பிளேஸ்லேயே மாஃபியா ஒர்க்கை பார்த்துட்டுருக்கல. நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, என் டே எங்கடா அப்படிங்கிற மாதிரி கோவமாண்ட மாதிரி கட்டுனா, என்னடா டே தேடி வேண்டியா? ஐயோ ஜங்குக்கா ரொம்ப லேட்டு ஜங்குக்கா. ஜேகே மாஃபியா ஜேகே, உன்னோட பேபியை என் பிரதர் எப்படி டெட்டானானோ டே மேடி ஓம் பேபியும் கீல் பண்ணிட்டேன். அவன் எப்போவோ டெட் ஆகிட்டான். டெட்டான பர்சன்டையை தேடி வந்தீங்க. அச்சோ ஃபியூனல் கூட அவனுக்கு உன்னால் பண்ண முடியாது. பிக் ஏதாவது வச்சுருந்தீன்னா அதை வச்சு ஃபியூனல் பண்ணிக்கோ. அவன் பாடிலாம் இல்லை, நான் தடையமே இல்லாமல் அழிச்சிட்டோம்ல. எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் தடையமே இல்லாமல் அழிக்கிறது இந்த லீக்கு பிடிக்கும், அட்டாக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே பயங்கரமாக டென்ஷன் ஆக்கணும். ஜேகே டென்ஷன் ஆகி லீ கிட்ட ஃபைட்டுக்கு வந்தால் 20 பாடி கார்ட்ஸும் நம்ம ஜேகே பாட்டபடி கன்னை ரோல் பண்ணுறாங்க. மூவ் ஆனானா ஷூட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணால், இங்கே பாரு என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணாத, உனக்கும் எனக்கும் ப்ராப்ளம் ஃபைட்டுனா என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணு, என் பேபியை விட்டுரு, அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. என்னடா சம்மந்தம் இல்லை? என்ன சம்மந்தம் இல்லை? இன்றைக்கி என் பிரதர் இந்த வேர்ல்டுலே இல்லைன்னா அதுக்கு ரீசன் உன்னோட டே தானே அப்படிங்கிற மாதிரி இப்படி கட்டுனா, ஏண்டா டே அவனாடா ஓன் பிரதரை ஃபாலோ பண்ணால், அவன் பிரதரை ஏமாட்டி சீட் பண்ணி லவ் பண்ணி என்ன சீட் பண்ணி விட்டுட்டு போயிட்டானா? என்ன மாதிரிடா ஏன் டே மேலே பள்ளி போட்டுட்ருக்கேன்? தேவையில்லாமல் என் டேயோட லைஃப்குள்ளே என்றானது உன்னோட பிரதர் தேவையில்லாத ஒர்க்கை பண்ணுறான்னா அதெல்லாம் தப்புடா, அப்படிலாம் பண்ணக்கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணி ஹவுஸில் வைக்க தெரியாத நீலாம் ஒரு பிரதரு, அவனுக்கு நீ ரிவெஞ்ச் எடுக்க வரியா அப்படிங்கிற மாரி ஜேகே இப்படி பேச, ஓ கோவப்படுறியா? எனக்கு கோவம் வரல, ஐ ஆம் ஹாப்பி அப்படிங்கிற மாரி பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுனா இன்னும் டென்ஷன் ஆகி, இங்கே பாரு எனக்கு என் டே வேணும், உனக்கு என்கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் என்னை கீல் பண்ணணும் அட்டாக் பண்ண என்ன நினைக்கிறியோ அதை என்கிட்ட பண்ணிடு. அவனோட ஹயாங்ஸ் வந்திருக்காங்க, அவனை ஒழுங்கா அவன் ஹயாங்ஸோட அனுப்பிடு. ஹேய் டெட்டானவனா அனுப்புனா அப்படிடா அனுப்புறது அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுனா நம்ம ஜேகே வந்து ஒரு மாடி ஃபுல்லாகவே உடஞ்சிருவார். ஒரு வேளை லீ சொல்கிறதுலாம் உண்மையா? இவன் கீல் பண்ணிட்டானானுங்கிற மாதிரி லீயோட ஷாட்டையை கிரிப்பாக பிடிக்கவும் பாடி கார்ட் ஷூட் பண்ண போனால் பாடி கார்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு ஷூட் பண்ணாதீங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த மாதிரி சொன்னான், போய் சொல்லாட்ட என் எங்கே? அவனை நான் எப்போவோ கீல் பண்ணிட்டேன், அவன் எப்போவோ டெட் ஆகிட்டான், நீ ரொம்ப லேட்டாக இந்த பிளேஸ்க்கு என்றா இருக்க. நான் கீல் பண்ணி டேஸஸ் ஆயிடுச்சு, அந்த பிளேஸ் வந்து இங்கே தூக்கிட்டு வர சொல்லியே நான் கீல் பண்ணிட்டேன். இவ்வளோ டேஸ் நான் என்ன அவனை அடைச்சா வைக்க போகிறேன், எப்போவோ அவனை என் பண்ணிட்டேன். இப்போ வந்து கேட்டுட்ருக்க ஏன்ட்ட எங்கே
என்னை இந்த மாதிரி கில் பண்ணாலும் ஓன்ட்டை உனக்கு கிடைக்க மாட்டான். இந்த மாதிரி லீ பேசுகிறத கேட்டு ஜேகேயோட ஐஸ்லாம் அப்படி கலங்குது. பேசலாடுடா, எனக்கு தெரியும். என் டேக் எட்டும் ஆகலை. டை, இந்த ஹேண்ட்ஸால் தாண்டா அவனை கில் பண்ணேன். என்னடா பண்ணுவேன் நீ? என்ன பண்ணுவ? என்ன கில் பண்ணுவியா? ஆனால் உன்ட்டையே திரும்ப வேண்டிய பிளேஸ்க்கு கொண்டு வர முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி ஜேகே கிட்ட இந்த மாதிரி ரொம்ப ஹாஷாக பேசுகிற மூமெண்ட்டுக்கு ஜேகே செம்ம டென்ஷன் ஆகி, எவ்வளவு திமிரு இருந்தா ஏன்ட்டையே கீல் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வர பேசுறியாடானுங்கிற மாரி ஜேகேயோட பேக் சைலேருந்து கன்னை எடுத்த பொசிஷன்லையும் அங்கே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு கன்னை ரோல் பண்ணப்படி இருந்த 20 பாடி கார்ட்ஸையும் ஷூட் பண்ணி ஒரே செகண்டில் கில் பண்ணிட்டாரு. எல்லாரையும் கில் பண்ண பொசிஷன்லையும் லீயோட ஹெட்லையும் கண்ணை வைக்கிறாரு. எங்கே பாரு, உன் பாடி கார்ட்ஸில் அத்தனை பேரையும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இங்கே நீ மட்டும்தான் இருக்கிற. என்ன டென்ஷன் ஆக்காட. எனக்கு நல்லா தெரியும். ஜாக் என்கிட்ட சொன்ன ஒரே வேர்டு, உன் டேயை லைஃப் முழுக்க ஒரு ரூம்குள்ளே அடைச்சி வச்சு டார்ச்சர் பண்ணுவான். ஆனால் எந்த பிளேஸில் டே இருக்கான்ங்கிறது உனக்கு தெரியாதபடி உன்னை விட்டு அவன் ரொம்ப தூரமாக மூவ் ஆன் பண்ணி வைப்பான் தான் சொன்னான். கண்டிப்பாக ஜாக்ஸு போய் சொல்லியிருக்க சான்ஸே இல்லை. என் டேயை எங்கே மறைச்சி வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தான். டே, இந்த பில்டிங்கில் ஏதோ ஒரு பிளேஸில் தான் உன் டே இருக்கான். ஓகே, இவ்வளோ கான்ஃபிடென்ட்டோட சொல்கிறதுனால நானும் ஓகே, ஏன் போய் சொல்லணும்? ஓகேடா, ஓகே, டே எங்கிட்ட இருக்கான். எங்கிட்ட நான் ஜாக் சொன்ன மாதிரி ஒரு ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சி லாக் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே இருக்கிற ஏதோ ரூமில் இருக்குது, பேக் சைடில் ரூமோட டோருக்கு பேக் சைடில் தான் உன்ட்டே இருக்கான். முடிஞ்சால் கண்டுபிடி 10 மினிட்ஸில். ஏன்னா இந்த மொட்டை பிளேஸும் இப்போ பிளாஸ்ட் ஆக போட்டு 10 மினிட்ஸ்லேயே பிளாஸ்ட் ஆக போட்டு அப்படிங்கிற மாதிரி ஜேகே மூவ் ஆன் பண்ணிவிட்டு லீ அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுவானா. இந்த மாதிரி ஓடுனோம். ஜேகே டென்ஷன் ஆகி லீயை ஷூட் பண்ணுவாரா. இந்த மாதிரி ஷூட் பண்ணோம். லீயோட செஸ்ஸுக்கிட்டையும் லீயோட ஹிப்புக்கிட்டையும் லீயோட ஃபீட்டுக்கிட்டையும் அப்படியே ஷூட் அவுட் ஆகிடும். இந்த மாதிரி ஷூட் அவுட் ஆகி அப்படியே தரையில் விழுந்தா, என்ன இந்த பிளேஸில் நீ மட்டும் சேஃபாக தப்பிச்சலாம் நினைக்கிறியா? அதே 10 மினிட்ஸ் தான். எங்கே 4th ஃப்ளோரில் இருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகவே உன்னால் முடியாது. அப்புறம் எப்படி நீ கார் எடுத்துகிட்டு இந்த ஃபாரஸ்ட்லேருந்து வெளியே போய் உன்னை சேவ் பண்ணிப்பேன்? இதே பிளேஸில் நீ வச்ச இந்த போமில் பிளாஸ்ட் ஆகி டெட் ஆகிரு. ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீட்டை மட்டும்தானே, ஒரு லெக்கு கிட்ட தானே முடிக்கீழே ஷூட் பண்ணியிருப்பாரு. இன்னொரு லெக்கு கிட்டையும் முட்டிக்கு கீழே ஷூட் பண்ணுறாரு. இனி எப்படி நீ ஓடுறான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாரி இப்படி ஷூட் பண்ணிவிட்டு, டே மார்க் பாட்டுகிட்டே இருக்காமல் எல்லா ரூம் டோரையும் ஓப்பன் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு இப்படி ஒவ்வொரு ரூம் டோரையும் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்ம டே இருக்க ரூம் டோரை டே அப்படியே ஓப்பன் பண்ணிட்டுக்கு பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. இந்த மூமெண்ட் டோரோட அந்த லாக் மூவ் ஆன் ஆகிறத நம்ம ஜேகே நோட் பண்ணோம். டைம் கரெக்டாக 5 மினிட்ஸ் மூவ் ஆன் ஆச்சு. இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்கு அந்த மூமெண்ட்டுக்கு. மார்க்கிட்ட பாய்ஸஸ் எல்லாருக்குமே அவங்களோட ஹயாங்ஸ் அவ்வளோ இருக்குமே கால் பண்ணி இப்போவே இந்த பில்டிங் விட்டு வெளியே போக சொல்லுங்கிற மாரி சொல்லவும், நீ இங்கேருந்து போனுங்கிற மாரி சொல்லவும், ஆனால் பாஸ் சொன்னா கேளு, இங்கேருந்து முதல்ல வெளியே போ, இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகே இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா கரெக்டாக அந்த பிளேஸில் நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ வரைக்கும் கால் பண்ணி எல்லாருமே இந்த பில்டிங்கை விட்டு வெளியே போங்க, பில்டிங் முழுக்க பாம் இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஆனால் டே கிடைக்கலையே. டே இந்த மாதிரி இந்த பில்டிங்கில் ஏதோ ஒரு ரூமில் தான் இருக்கிறாரு, ஆனால் எங்கே இருக்கிறாருங்கிறது தெரியலங்கிற மாரி சொல்லவும், டே கிடைக்காம நாங்கள் யாரும் இந்த பில்டிங்கை விட்டு வெளியே போக மாட்டோங்கிற மாரி திரும்பவும் பாய்ஸஸ் தேடிட்டு இருந்தா மார்க் தான் பஸ் அவங்க சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி நம்ம ஜேகே நோட் பண்ணால் டே ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காருல அந்த டோரை நம்ம ஜேகே ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணால் அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. செம்ம லாக்கில் இருக்குது. இந்த மாதிரி லாக்கில் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜேகே தான் அந்த டோரை 2 டைம்ஸ் நாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி நாக் பண்ணிவிட்டு யாராவது ரூம்குள்ளே இருக்கிறீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஜேகேவோட வாய்ஸாட்டே கேட்ட அடுத்த செகண்டே மாமா 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 நீ ரூமுக்கு வெளியிட இருக்கிறியா மாமா, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்குது மாமா, மாமா எனக்கு இந்த ரூம்குள்ளே இருக்கவே பிடிக்கல மாமா, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது மாமா, டோரை ஓப்பன் பண்ணு மாமா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டி கட்டுறி அழுத பொசிஷன்லேயும் டோரை நம்மகிட்ட நாக் பண்ண டேயோட வாய்ஸை கேட்டு மார்க்கு நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ இருக்குமே டே சேஃப் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி மற்ற பாய்ஸஸ்க்கு அலர்ட் பண்ணி எல்லாரையும் பில்டிங்கை விட்டு வெளியே போக சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் மார்க்குமே ஜேகே நோட் பண்ணால் நீ இங்கே 2 போன டோரை உடச்சி டே கூட்டிகிட்டு வரேங்கிற மாரி சொல்லவும், ஆனால் பாஸ் சொன்னா கேளுங்க 2 நீ மூவ் ஆனாக அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அந்த டோரை நம்ம ஜேகே
2 டைம்ஸ்க்கு 3 டைம்ஸ்க்கு மேலே கிக் பண்ணபடி டோரை உடைச்சேன். ஃபுல்லாக ஒரு மாதிரி டேயாவே இல்லை. ஸ்லீப்பிங்கே நம்ம பண்ணல, ஃபுட்டே எடுத்துக்கல, ஒரு மாதிரி லோன்லியாக ரொம்ப வீக்காக நம்ம டேயாடா இடுனுங்கிற மாரி அவ்வளோக்குள்ளே இருக்கிற ஒரு லுக், அவரோட சேஞ்சிங், அவரோட லுக் அவுட்ஃபிட் அவ்வளோக்குள்ளே சேஞ்சாக இருக்கிறத பார்த்துட்டு ஜேகே ரொம்ப ஒரு மாதிரியானா அப்படியே ஜேகே டைட்டாக ஹக் பண்ணபடி மேம் நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாரி ஹக் பண்ண பொசிஷன்லேயும் சரி வா நம்ம அங்கேருந்து போகலானுங்கிற மாரி அந்த பிளேஸ்லேருந்து 2 பேருமே ரன் பண்ணபடி வருவாங்களா, இந்த மாதிரி ரன் பண்ணபடி வந்தோம். இப்போது கரெக்டாக அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வர அந்த டயத்தில் ஒரு பிளாஸ்ட், அந்த ஃபார்ம் வச்சுருப்போம்ல, அது பிளாஸ்ட் ஆகுது. பிளாஸ்ட் ஆகிற மூமெண்ட்டுக்கு 2 பேருமே டேக்குக்கு 2 பேருமே கொஞ்சம் ஃப்ளை பண்ணபடி கொஞ்சம் தூரமாக வந்து விழுவாங்களா. விழுற அந்த மூமெண்ட்டில் அந்த பில்டிங்கில் இருந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு திங்ஸ், ஓகே, ஒரு டேபிள் மாதிரி, அந்த டேபிள் அந்த ஃபயர் ஆன மூமெண்ட், அந்த பிளாஸ்ட் ஆன மூமெண்ட்டில் ஃப்ளை பண்ண வேகத்திலேயே டேயோட ஃபீட்லேயே விழுந்துருக்கும். இந்த மாதிரி விழுந்தா பெயினில் அப்படியே கட்டுனா ஜேகே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அது பயங்கர சூடாக இருக்குது, ஃபயர் எரிஞ்சிட்டு இருக்குது அந்த பொசிஷன்லேயும் அந்த வெயிட்டாக இருக்கிற அந்த டேபிளில் புஷ் பண்ணிட்டல்னா பாய்ஸஸ் எல்லோரும் கரெக்டாக டேக்கிட்ட வேண்டாம். இங்கேருந்து நம்ம நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் சேவ் பண்ணபடி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்ல ரொம்ப வேகமாகவே டேயோட ஃபீட்டில் டேயோட லெக்கில் அந்த ஸ்ட்ராங்கான அந்த டேபிள் பட்ட மூமெண்ட்டில் டேயோட ஃபீட் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு, டேயோட லெக் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்குது. டேயெல்லாம் நார்மலாக நடக்க முடியாது, அந்த பர்சன்ட் நீ வீல் சேரில் தான் இருக்க முடியுங்கிற மாரி டாக்டர் சொல்கிறத கேட்டு பாய்ஸஸ் இந்த வேடை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இந்த மாதிரி ஷாக் ஆனால் இப்போ அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி தன்னை சுற்றி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் இருக்கிறத நோட் பண்ணிகிட்டு இருந்தான். டேக்கு பக்கத்தில் தான் ஜேகே உட்காண்ட்ருக்காரு. இந்த மாதிரி உனக்கு அடிப்படும்னு நினைக்கலையடா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் நம்ம பெட்டில் எழுந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எழுந்துக்க ட்ரை பண்ணால் டேயில் எழுந்துக்க முடியல. அப்புறம் என்ன நோட் பண்ணுறாரு, ஃபீட்டில் 2 ஃபீட்லேயுமே லைட்டாக கட்டு போட்டுக்கிட்டு என்னாச்சு மாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது ஒன்றும் இல்லை அந்த பிளேஸில் லைட்டாக உனக்கு அடிபட்டுச்சுல, அதனால அவங்களுக்கு கட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாரி ஜிமினா இந்த மாதிரி சொன்னால் அதுக்கப்புறம் பாய்ஸஸ் எதுவுமே நம்ம கிட்ட பேசலை. இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே நம்ம நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே அவங்க கண்ட்ரிக்கு வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஹவுஸில் தான் இருக்கார். டேயோட பெட்ரூமில் தான் உட்காண்ட்ருக்காரு. வீல் சேரில் உட்காண்ட்ருக்காரு. இந்தமாரி வீல் சேரில் உட்காண்டபடியே அப்படியே விண்டோ சைடில் உட்காண்ட்ருக்க மூமெண்டம் நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் க்ளோஸாக டேயை பேக்கப் பண்ணபடி என்னாச்சு பேபி, ஏன் ரூமை விட்டு வெளியே வரவே மாட்டேங்கிற, உனக்கிட்ட விட்டு பெயினாக இருக்குடாண்ணே, பிசியோதெரபி பண்ணதுக்கு நிறைய பர்சன்ஸ் ஹவுஸுக்கு வராங்கல்ல, உனக்கு கண்டிப்பாக நார்மல் ஆகிரும் டேமா. அது எனக்கு புரியுது மாமா, நான் அதுக்கெலாம் பெயின் ஆகலை. இல்லை, எனக்கு நீ என்கிட்ட சொல்லாட்டாலும் எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது. நான் சரி நீ வா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ப்ராடக்ட் தூக்கமும் என்ன மாமா பண்ணுற, எவ்வளோ டேஸ் தான் இந்த ரூம்குள்ளே இந்த சேர்லேயே இருக்க போகிற, நீ அமைதியாக வா அப்படிங்கிற மாரி நேராக ஹால் கட்டிக்கிட்டு இருந்தா பாய்ஸஸ் எல்லாருமே டேக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னைக்கு பேட்டையாக அந்த மூமெண்ட்டை எப்படின்னா நம்ம திங்க் பண்ணி பார்க்குறாரு, என்னடா மார்னிங்லேருந்து யாருமே நமக்கு விஷ் பண்ணவே இல்லையேங்கிற மாரி கொஞ்சம் டென்ஷனாக இருந்திருப்பாரா. இப்படி கீழே டேக்காக பேட்டை கேக்கோடு எல்லோரும் ரெடியாக இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியான அப்படியே கொண்டு சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. டேக்கு முன்னாடி நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் அப்படியே நீல் டவுன் போட்ட பொசிஷனில் ஜேகேயோட ஆன்சரில் தான் கேக் இருக்குது. அதாவது ஜேகே பாய்ஸஸும் டேக்கு ஈக்குவலாக அவர் சோஃபாவில் உட்காந்துருக்காரு. இவங்க எல்லோரும் நீல் டவுன் போட்ட பொசிஷனில் ஏதோ கிங்குக்கு போட் பண்ணுற மாதிரியே இவங்க உட்காந்த பொசிஷன்லேயும் ஹாப்பி பர்த்டே சாங்கை பாடுறாங்க. இந்த மாதிரி பாடுனா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி லைட்டாக பெயினாக இருந்தாலும் தான் முன்னாடி தன்னோட பிரதர்ஸ், தன்னோட ஃப்ரெண்ட், தன்னோட மாமா அப்படிங்கிற மாரி, தன்னோட ஹயாங்ஸுங்கிற மாரி எல்லாருமே தனக்கு முன்னாடி இந்த மாதிரி நீல் டவுன் போட்டபடி நிற்கிற மூமெண்ட்டும் அவங்க சாங் பாடுற மூமெண்ட்டையும் பார்த்து ரொம்ப ஹாப்பியாகி அப்படியே ஸ்மைல் பண்ணபடி சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரித்தான். இப்போ அப்படியே டேஸஸ் ஒரு 3 days மூவ் ஆன் ஆகுது. இப்போ காலேஜுக்கு தான் போயிட்டுருக்காரு.
வீல் சேரில் தான் இப்போவும் நம்ம டே போயிட்டுருக்காரு. இந்த மாதிரி போயிட்டு இருந்தோம். டேயை சேஃபாக காலேஜுக்கு கூட்டி போகிறது நம்ம ஜிமினாடா. இப்போ நம்ம வீமினை ப்ரொடெக்ட் பண்ண பாடி கார்ட்ஸு வீமின் கூடயே தான் இருக்கிறாங்க. நம்ம டேயுமே இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. முதல்லாம் பாடி கார்ட்ஸ்லாம் வேண்டானுங்கிற மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருந்தவர் இப்போல்லாம் பாடி கார்ட்ஸ் டேயே எனக்கு ப்ரொடெக்ட் பண்ண வேணுங்கிற மாதிரி ஜேகே கிட்டேயும் சுகா கிட்டேயும் கேட்டிருக்காரு. இந்த மூமெண்ட்டில் கிளாஸ் ரூமில் கூட கிளாஸுக்கு வெளியிடம் ஒரு 10 பாடி கார்ட்ஸ் கன்னோடே நிற்பாங்க. நம்ம டேக்கோண்டி இந்த மாதிரி இருந்தால் இப்போ டாக்டர்கிட்ட தான் நம்ம சுகர் டென்ஷன் ஆகி திட்டிகிட்டு இருக்காரு. நீங்களும் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. என் டே காலேஜ் ஸ்டடியை முடிச்சிட்டான். எத்தனை இயர்ஸ் தான் இன்னும் அவன் வீல் சேர்லேயே இருப்பான். என்கிட்ட சொல்லலாம் அவன் நார்மல் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவன் லெக்கு நார்மல் ஆகிட்டுன்னு சொல்கிறீங்க. அவன் ஏன் இந்த வீல் சேரை விட்டு எழுந்திக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சுகா கோவமாக கட்டுனோம். ஜேக்கியுமே அதே டென்ஷன்லடா. அவன் ஸ்டடி ஒர்க்கை முடிக்கணும்னு சொன்னான். அந்த ஸ்டடி ஒர்க்கையே முடிச்சிட்டான். காலேஜே என் பண்ணிட்டான். அது போக 1 இயரே மூவ் ஆன் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கோம். ஆனால் டே நார்மலாக எழுந்திக்க மாட்டேங்கிறானே. கேட்டால் டாக்டர் டே நார்மல் ஆகிட்டான்னு சொல்கிறாங்களேங்கிற மீதி டென்ஷன்லேயே ஜேக்கியும் கோவமாக டாக்டரை நோட் பண்ணா. ஐயோ 2 பேரும் மட்டும் கோவப்படுறது நிப்பாட்டுங்கடா. நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. இங்கே பாருங்கள், டேக்கு நான் மொத்த ட்ரீட்மெண்ட்டையும் கொடுத்துட்டேன். டேயோட லெக் நார்மல் ஆயிடுச்சு. ஆனால் என்ன, டே தான் அந்த வீல் சேர்லேருந்து தானாக எழுந்துக்கணும். அண்ட் அவன் செய்ய மாட்டாங்கிறான். அவனோட லைஃப்பில் நடந்த குட்டி குட்டி மூமெண்ட்ஸ், அந்த மூமெண்ட்ஸ் அவனை ரொம்ப வீக்காக இருக்குது. அவனோட ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்குது. முதல்ல அவனை சேஞ்ச் பண்ண பாருங்க. லெக்கில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. டேயோட லெக் நார்மல் ஆயிடுச்சு. அவனால் எல்லாரையும் மட்டும் நடக்க முடியும். பட் அவனுக்குள்ளே தைரியம் வரணும். அவனுக்குள்ளே இருக்கிற அந்த வீக்னஸ் உடையணும். அவன் போல்டாக அந்த வீல் சேர்லேருந்து எழுந்துக்கணும். அதை நான் எவ்வளவோ அவனை அந்த வீல் சேர்லேருந்து எழுந்துக்க எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் பட் அவனுக்குள்ளே தைரியங்கிறதே வரமாட்டேங்குது. ரொம்பவே அவன் வீக்காக இருக்கிறான். அவன் ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்குது. அவன் ஹார்ட்டை முதல்ல ஸ்ட்ராங் ஆக்குங்க. அதுக்கப்புறம் ஏன்டா இன்னொன்று ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகலாங்கிற மாரி என்னை பனிஷ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் டென்ஷன் ஆனால் சுகாடாம். டாக்டர் கோவப்படாதீங்க. என்கிட்ட இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கிறத ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராலையுமே பார்க்க முடியல. அது மட்டும் இல்லை, துருன்னு ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருந்தேன். என்னோட டே இப்படி இருக்கிறது எனக்கும் ஒரு மாதிரி இருக்குது. அவனுக்கு கண்டிப்பாக ரொம்ப பெயினாக இருக்கும். அதான் நான் சொல்கிறேன்ல சுகா, அவன் ரொம்ப நார்மலாக தான் இருக்கான். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற பயம், அவன் லைஃப்பில் நடந்த அந்த டார்க் சைட்ஸ் மூமெண்ட்ஸ், அது அவனை அந்த வீல் சேரை விட்டு எழுந்துக்க விட மாட்டேங்குது. அவன் அந்த வீல் சேர் தனக்கு ப்ரொடக்டிவ்லான ஒரு பிளேஸ்ன்னு அவனே திங்க் பண்ணியிருக்கான். அந்த வீல் சேர் அவனுக்கு தேவையில்லை. அவன் நார்மலாக எல்லா பசங்க மாதிரி நார்மலாக இந்த லைஃப்பை லீட் பண்ணலான்ங்கிறது அவன் ஹார்ட்டுக்கு ஃபீல் ஆகணும். ஃபீல் பண்ண நீங்கள் தான் வைக்கணும். அடிக்க ஏதாவது ஒரு ஒர்க்கை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஜேகேக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. டேயை தான் நம்ம எப்படியாவது சேஞ்ச் பண்ணணுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு சுகாவோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி நேராக ஹாஸ்பிட்டல் வெளியே வந்தா. டே நான் டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம்லடா. ஆனால் டாக்டர் கிளியராக சொல்லிட்டாரு எல்லாத்துக்கும் டே தான் காரணம்ன்ட்டு. இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி சுகா கிட்ட என்னலாமோ நம்ம ஜங்குக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே நம்ம டேயை தான் ஐஸை கிரிப்பாக கரிச்சி பிடிச்சி டைட்டாக கட்டினபடி பாய்ஸஸ் எல்லாருமே ஒரு டைம் ஒரு பீச் சைடுன்னு இருப்பாங்களா, அதே பீச் சைடுக்கு தான் வராங்க. இந்த மாதிரி அதே பீச் சைடுக்கு வந்தோம். அந்த டே சொல்லியிருப்பால, இந்த மாதிரி பீச் சைடில் நைட்டு டைட்டில் 3 பெட்டப்படி நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணுமாமா அப்படின்றப்பாருல. அதே செட்டப்பில் மேரேஜுக்கான மொத்த ஒர்க் ரெடியாக இருக்குது. ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த கடற்கரை ஓரமாக தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக நம்ம டேயோட ஐஸை கிரிப்பாக ஹோல்ட் பண்ண பொசிஷன்லேயும் வீல் சேர்லேயே நம்ம டேயை கொண்டு அங்கே ரெட் கலரில் ஒரு மாதிரி கட்டன்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. அது மேலே மிதித்து தான் ஸ்டேஜுக்கு போகணும். அதில் கரெக்டாக கொண்டு டேயை விட்டுட்டு ஜேகே நேராக ஸ்டேஜில் நிற்கிறாரு. நின்றுட்டு மைக்கட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் மைக் அப்படியே ஜேகேயோட ஆன்சரில் கொடுக்கவும் பாய்ஸஸ் எல்லாருமே நம்ம ஜேகே நோட் பண்ணிகிட்டு இருந்தா. டேமா மாமா உன்னோட வாய்ஸ் எங்கேயோ கேட்குது. நீ எங்கே இருக்கிற? ஏன் பக்கத்தில் இல்லையா? எங்கள் பாரு டேமா, இப்போ வயசில் கட்டியிருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்
டேகே ஜேகே தான் பக்கத்தில் தான் இருக்கானுங்கிற மாதிரி திங்க் பண்ணபடி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்திருப்பாரு. இப்போ ஜேகே தூரமாக இருக்கானுங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு ஐஸில் கட்டியிருக்க அந்த கர்ச்சி பெருமை பண்ணபடி ஜேகே நோட் பண்ணா, நம்ம என்ன எடுக்க இங்கே விட்டுட்டு போனேன், இங்கே எடுக்க என்ன விட்டுட்டு போனானுங்கிற மாதிரி ஸ்டேஜில் நிற்கிற நம்ம ஜேகே நோட் பண்ணால் சுற்றி நிறைய பர்சன்ஸ் ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் இருக்கிட்ட போட்டுட்டு அவருக்கு லைட்டாக நர்வஸ் ஆகுது. பயத்திலேயே நோட் பண்ணால் ஸ்டேஜ் பக்கத்தில் தான் நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே இருக்கிறாங்க. டேகே வீல் சேரில் இருக்கிற மூமெண்ட்டுக்கு ஜேகே மட்டும்தான் தெரியாது, வேறு யாரும் தெரியல. அந்த மூமெண்ட்டில் ஒரு மாதிரி பயமாக்கி, மாமா அங்கே வாமம்மா, ஏக் மாமா அங்கே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கட்டுனா அந்த டாக்டர் சொன்ன பேடு திங்க் ஆகுது. அவன் ஃபுல்லாக நார்மல் ஆகிட்டான். அவனோட லெக்குக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் பட் அவனோட ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்குது. அவன் ரொம்ப வீக்காக இருக்கான். அவனை முதல்ல ஸ்ட்ராங் ஆக்குங்கிற மாரி தானே சொல்லிட்டு இருப்பாரு. அது இப்போ நம்ம ஜேகேக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பயப்பட தான் செய்கிறான். அவனுக்குள்ளே நிறைய நர்வஸ் இருக்குங்கிறத நோட் பண்ணிவிட்டு, மாமா உங்ககிட்ட பேசுகிறது உனக்கு நல்லா கேட்கல? நீ தானே சொன்ன என்ன மாதிரி ஒரு பிளேஸில் நீயும் நானும் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கூட ஜின்ஹயாங்கோட பர்த்டேயோட சொன்னியே. இன்றைக்கி நம்ம 2 பேருக்குமே மேரேஜ். நீ தானே ஸ்டேஜுக்கு என்னை தேடி வரணும். நான் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். ரிங் கூட அங்கே தான் இருக்குது. மேரேஜ் முடிஞ்சதோட கேக்கு கட் பண்ணியிருக்க அந்த கேக்கு கூட இருக்குது. ஹயாங்ஸு பேரண்ட்ஸு எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க. நீ மட்டும்தான் என் பக்கத்தில் இல்லை. வாட்டே அப்படிங்கிற மாரி சொல்லவும் ஷாக்காக்கி, உனக்கு என்ன பைத்தியமா மாமா, என்னால் இதுலேருந்து எழுந்திக்க முடியாது. சரி நான் மூவ் ஆன் பண்ணுறேனுங்கிற மாரி அந்த வீல் சேரை மூவ் ஆன் பண்ணப்படியாவது நம்ம போகலானுங்கிற மாரி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அது மணல் பிளேஸுங்கிறதுனால யால் சிங்கிள் பர்சன் தான் அதை மூவ் ஆன் பண்ண முடியல. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணா, இங்கே பாரு டேமா, என்னை மட்டும் நோட் பண்ணு. எனக்கு நல்லா தெரியும் உன்னால் நார்மலாக நடக்க முடியும்ன்ட்டு. அமைதியாக நீ இந்த மாதிரி டென்ஷன் ஆகிறத நிப்பாட்டிட்டு என்னை மட்டும் நோட் பண்ணிவிட்டு அந்த வீல் சேர்லேருந்து எழுந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஜேகே பேசுகிறத கேட்டு முதல்ல நம்ம முடியாது, அது என்னால் முடியாது, இல்லைக்கு நார்மலாகலங்கிற மாதிரி 1 by 1 பேசிகிட்டு இருந்தேன். திடீர்னு அந்த பிளேஸில் பவர் கட் ஆகுமா, இந்த மாதிரி பவர் கட் ஆகிற மூமெண்ட்டுக்கு வேணும்னே தான் நம்ம பாய்ஸஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பவர் கட் ஆகிற மூமெண்ட்டுக்கு ரொம்ப ஒரு மாதிரி நம்ம பயமாகுது. ஃபுல்லாக டார்க் ஆகிடுச்சுல அந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப பயமான. இப்போ லைட்டாக 3 வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது. இந்த வெளிச்சத்தை பாட்டு நம்ம ரொம்ப பயமாகி, மாமா மாமா பயமாக இருக்குது மாமா, நீ எங்கே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி இருப்பாரா அந்த மாதிரி இருந்தான். டயாங் எழுந்துக்கோ, ஏன் இந்த மாதிரி பண்ணுற நீ? நான் உனக்காக்கட்டா ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி வரேன், நீ எங்கே இருக்கிற எழுந்து வா அப்படிங்கிற மாதிரி ஜேகே இந்த மாதிரி பேசுனா நான் அங்கே தான் இருக்கிறேன், நீ நேராக வானுங்கிற மாதிரி தான் சொல்வார். அந்த மாதிரி சொன்னோம். திடீர்னு அந்த பிளேஸில் நம்ம ஜேகே கட்டுற மாதிரி ஒரு பர்சன்ட் அடித்தா கட்டுவோம்ல, அந்த மாதிரி சவுண்டு போடவும் என்னாச்சு மாமா உனக்கு, என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேங் நீ அந்த பிளேஸில் இருந்துக்கோ, என்னை யாரும் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுகிறத கேட்டுகிட்டே ஒரு மாதிரி ஷாக் ஆகி என்ன அடிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி, மாமா நீ எங்கே இருக்குங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த வீல் சேர்லேருந்து அவரோட ஃபீட்டை ஃபஸ்ட் டைம் அப்படியே அந்த தரையில் வைக்கிறாரு. இந்த மாதிரி பொறுமையை எடுத்து வச்சுட்டு இன்னொரு லெக்கையுமே அப்படியே தரையில் எடுத்து வைக்கிறாரு. எடுத்து வச்சுட்டு அந்த வீல் சேரை விட்டு எழுந்துக்க முடியாமலேயே எழுந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா கே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. நம்ம எழுந்து நின்றுட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக நோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பாரா. ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஸ்டெப்பு வீல் சேர்லேயே இருந்தவர் நடக்க சொன்னால் டக்குன்னு நடக்க முடியுமா, ஒரு ஸ்டெப் எடுக்க வைக்க சொல்ல ரொம்ப ஒரு மாதிரி பாடிலாம் ஷேக் ஆகுது. பட் ஒரு 2 to 3 ஸ்டெப் எடுத்து வச்சதுக்கப்புறம் கே தன்னால் நடக்க முடியுங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு, மாமா நீ எங்கே இருக்கிற, நீ எங்கே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி வேகமாக இப்போ நடப்பாரா. இந்த மாதிரி நடந்தா டக்குன்னு லைட்ஸ் எல்லாம் அப்படி ஆன் ஆகுது. இந்த மாதிரி ஆன் ஆனால் இப்போ டேக்கு முன்னாடி தான் நம்ம ஜேகே நிற்கிறாரு. மாமா உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, யாரோ ஒன்று அடிச்சிட்டாங்கண்ணா, எங்கே அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகேயோட ஃபேஸை கப்புனபடி ஜேகேயோட ஹெட்டுக்கிட்ட ஹேண்ட்ஸ்கிட்ட எங்கேயாவது அடிபட்டுருக்கோனுங்கிற மாதிரி நம்ம செக் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி, டேயாங் வீல் சேர் இனி உனக்கு தேவையில்ல பழுக்கு, நார்மலாக ஆகிட்ட பழுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதுக்கப்புறம் தான் வீல் சேர் ரொம்ப தூரமாக இருக்கிறதும் நடந்து வந்த மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு, மாமா என்னால் நடக்க முடியுது, ஆமாம் டாக்டர் தான் சொன்னார் உன்னால் நடக்க முடியும்ன்ட்டு, உன் ஹார்ட்குள்ளே இருக்க பயத்தை தூக்கி போட்டா அப்படிங்கிற மாதிரி. சரி வா மேரேஜ் பண்ணிக்கலாமா, இங்கே வா, இப்போ வா, நீ தானே சொன்ன இந்த மாதிரி பீச்சு சைடில் 3 வெளிச்சத்தில்
நான் உன்னை டைட்டில் மேரேஜ் பண்ணிக்கணும்னு. அதுக்கிட்ட அவ்வளோ ஒர்க்கே பண்ணேன். ரிங் கூட வெயிட் பண்ணிகிட்ருக்குது, மாமாவும் வெயிட் பண்ணுறேன். மேரேஜ் பண்ணிக்கலாமா? ஆ பண்ணிக்கலாம். ஆனால் நான் உன்னை தூக்கிட்டுலாம் போக மாட்டேன். என் கூட நீ நடந்துட்டா வர அப்படிங்கிற மீடியம் டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி நம்ம ஜேகே நடக்கிறாரு. டேயுமே கொஞ்சம் ஒரு மாதிரி பயத்துலேயே 1 பை 1 ஸ்டெப்பாக எடுத்து நடத்தி வைக்கிறாரு. பாய்ஸஸும் பேரண்ட்ஸும் பழையபடி நடக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியான கரெக்டாக ஸ்டேஜிலே கொண்டு வந்து டேயை நிற்க வச்சுட்டு மேரேஜுக்கான ப்ராசஸ் நடக்குது. ரிங்கை போடுறாங்க. ரிங்கை போட்டால் ஜேகே அப்படியே டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி டேயை க்ளோஸ் ஆகிட்டு பார்த்துக்கும். என்கிட்ட காலேஜ் ஸ்டடி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மேரேஜ்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி நம்ம மாமாவை டாட்டியாக கூட பார்க்கக்கூடாதுன்னு விட்டுட்டேன். இன்றைக்கி உன் நைட் முழுக்க டாட்டியாக நிறைய ப்ளே பண்ண போகிறேன். இன்றைக்கி நீ எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் சொல்லக்கூடாது. என்கிட்ட இந்த மவுட் அதிகமாக பேசவும் கூடாது. ஓகே மாமா? ஸ்டேஜில் சின்ன மாதிரி தான் பேசுகிறேன். நான் நைட்டு நடக்க போகிற மூமெண்ட்டு தானே சொல்கிறேன். அதில் என்ன தப்பு இருக்குது? மாமா பக்கத்தில் வந்தால் மேரேஜ்னு சொன்னேன். டாட்டி மைண்ட் செட்டில் பேசக்கூடாதுன்னு சொல்வேன். இப்போ நான் வைஃப் ஆகிட்டியே, நான் டாட்டியாகவே பேசுவேன், டாட்டியாகவே ப்ளே பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி டேயோட நெக்கில் கிஸ் பண்ணால் ஸ்டேஜ் மாமா அப்படிங்கிற மாரி ஜேகே பிடிச்சி புஷ் பண்ணால் இப்படி பாய்ஸஸ் எல்லோரும் குக்கு மேரேஜ் அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணபடி ரொம்ப ஹாப்பியானா இப்போ ஒரு டார்க் ரூமை தான் காட்டுறாங்க. அந்த ரூம்குள்ளே ஒரு பர்சனோட ஃபேஸில் ஒரு ஹாஃப் சைடு மட்டும் கொஞ்சம் ஃபயரில் டேமேஜ் ஆனபடி இருக்குது. அந்த பர்சன்ட் கரெக்டாக அந்த பர்சன்ட் என்ட்ராகி பாஸ் குட் நியூஸ் இந்த மாதிரி அந்த பர்சன்ட் சொல்கிறது கேட்டு அந்த பர்சன்ட் அப்படியே திரும்பி நோட் பண்ணுறாங்க. அது லீயும் அந்த பர்சன்ட்டும் கரெக்டாக ஒரு ரூம்குள்ளே என்ட்ராகி ரூம் டோரை ஓப்பன் பண்ணால் அப்படியே அந்த ஒரு பெட்டு மாதிரி இருக்குது. பெட்டில் ஒரு பர்சன் ஸ்லீப் பண்ணபடி பட்டிருக்காங்க. அந்த பர்சன்ட்கிட்ட க்ளோஸாக வந்து லீ அந்த பர்சனோட ஃபேஸை நோட் பண்ணால் அந்த பர்சன்ட் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணபடி ஹயாங் எங்கே என்னோட டயாங் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் எழுந்து போனால் இந்த மாதிரி எழுந்துக்கிட்ட மூமெண்ட்டை பார்த்துட்டு ஃபிலிக்ஸ் அந்த டேயை மறந்துரு, எங்கே என்னோட டே அப்படிங்கிற மாதிரி பெட்டை விட்டு எழுந்த அடுத்த செகண்ட் உன்னோட ஃபேஸுக்கு என்னாச்சு, எங்கே என்னோட டே அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் இந்த மாதிரி நம்ம லீ கிட்ட பேசினா ஃபிலிக்ஸ் டெட் ஆகிட்டான், லீ டெட் ஆகிட்டானுங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இந்த பர்சன்ஸ் எல்லாம் டெட் ஆகிட்டாங்கங்கிற மாதிரி திங்க் பண்ணப்படி அவங்க லைஃப்பில் அவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்க. இங்கே இந்த மாதிரி ஃபிலிக்ஸு ஹயாங்கிட்ட டேயை கேட்டால் நம்ம டே தான் இப்போ காட்டுது. மாமா சொன்னா கேளு, என்கிட்ட ஆஷாலாம் ப்ளே பண்ணக்கூடாது, பாட்டுக்கோ. மாமா வேண்டாம், அதான் அவ்வளோ பெரிய பெட்டு இருக்குதுடா, ஏன்டா கொண்டு வந்து இந்த டேபிளில் வச்சுருக்கேன். மாமா என்னடா பண்ண போகிற? ஷூ கட்டாமல் அமைதியாக இருக்க முடியாது உனக்கு. இப்படி நம்ம ஜங்குக் பேசின பொசிஷன்லேயும் டேயை அந்த டேபிள் மேலே வச்ச பொசிஷன்லேயே டேயோட பாடியில் இருக்க ட்ரெஸ்ஸஸ் ரிமூவ் பண்ணபடி டே கூட இன்டிமேட்டாக இருக்கிறாரு. அப்புறம் டேயை வாலில் லாக் பண்ண பொசிஷன்லேயே அந்த பொசிஷன்லேயும் டே கூட இன்டிமேட்டாக இருக்கிறாரு. அவ்வளோ பெரிய பெட் இருக்குது, ஏன்டா என்கிட்ட இந்த மாதிரி ரூடாக ப்ளே பண்ணுற? மாமா ரொம்ப பெயினாக இருக்குது மாமா அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி பேசுனா எனக்கு இந்த மாதிரி உன்கிட்ட ப்ளே பண்ணுறது தான் பேபி போட்டுருக்குது, அமைதியாக இரு, கொஞ்சம் ஹவர்ஸ் தான் அப்படிங்கிற மாரி டே கூட இந்த மாதிரி நம்ம ஜங்குக் பயங்கரமாக இன்டிமேட்டாக இருந்தால் நம்ம டேயுமே இப்போ என்ன மட்டும் அவருக்குள்ளே வச்சுட்டு ஜங்குக்கை ஹக் பண்ணபடி ஜங்குக்கு கோஆப்ரேட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நம்ம டேக்கு கொஞ்சம் ஹாப்பியாக ரொமான்ஸ் பண்ண பொசிஷனில் இருக்கிற இந்த மூமெண்ட்டோட இந்த எஃப்எஃப்ஐ நான் என் பண்ணுறேன். எஃப்எஃப்ஐ ஃபுல்லாக கேட்ட சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் எஃப்எஃப்ஐ என்ன மாதிரி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இது ஏதோ கண்டினியூவாக விட்டுருக்கீங்களேங்கிற மாதிரி ஏதோ சிஸ்டருக்கு திங்க் பண்ணேன். கண்டினியூவாக என் பண்ணாமல் கொஞ்சம் கண்டினியூவாக இருக்கட்டுமேங்கிற மாதிரி தான் நான் ஸ்டோரியை என் பண்ணுறேன். ஓகே பாய்.